ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்தை கில்லாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுமிதாவை ஸ்னேகா சந்திச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தலாவோட அண்ணன் பார்த்தோம்னா ஸ்னேகாவை தலையில் அடித்து அவங்க மயக்கம் போட வச்சுருந்தாங்க. ஆனால் ஸ்னேகா கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தோம்னா ஐயோ இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு மதுமிதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபோன் அதிதிட்ட இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணவும் அவங்க சொல்கிறாங்க, கல்யாண நேரத்தில் இப்போ போய் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபோன் பேசுங்க அப்படிங்கவும், நான் இப்போ உடனே மதுமிதாட்ட நான் பேசணும், நீ ஃபஸ்ட்டு ஃபோனை கூட அப்படின்னு சொல்லி ஸ்னேகா திட்டவும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு மதுமிதாட்ட கொண்டு ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ மதுமிதா ஃபோனில் பேசுறதுக்காக வரும்போது அப்போ பார்க்கும்போது ஐயர் சொல்கிறாங்க, என்னம்மா இந்த நேரத்தில் போய் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிற, அப்புறமா ஃபோன் பேசுமா அப்படிங்கவும் மதுமிதா வேறு வழி இல்லாமல் ஃபோனை அவங்க தங்கச்சிட்ட கொடுத்துருந்தாங்க. இதை புரிஞ்சுக்காம ஸ்னேகா ஐயோ நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்காம இந்த மாதிரிக்கு பண்ணிக்கிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுக்கு தெரியல, எப்படியா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க கதவு தட்டுறாங்க. ஆனால் யாருமே கதவு திறக்கிற மாதிரிக்கே தெரியல, என்ன பண்ணதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே டென்ஷனோட இருந்துட்டு இருக்கிறாங்க. கிரணை காட்டுறாங்க, கௌதம் இருக்கிற இடத்துல நான் தான் இருக்கணும், மதுமிதா காலத்துல நான் தாலி கட்டணும், ஆனா என்னெல்லாமோ நடந்து போச்சு, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிரணும் நினைக்கிறாங்க. ஆனா ஸ்ருதி பார்த்துருந்தாங்க, உன்னை யார் இந்த கல்யாணத்துக்கு வர சொன்னா, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போது, அதை தடுத்து நிறுத்ததுக்காக வந்திருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு நல்லா திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தோம் மதுமிதா காலத்தில் கௌதம் தாலியை கட்டி முடிச்சிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது இப்போ சவுந்தரா கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கௌதமும் மதுமிதாவும் கீழே இறங்கி வராங்க. அப்போ மதுமிதாவோட அப்பா அம்மா 25 லட்ச ரூபா பணத்தையும் 25 பவுன் நகையும் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ கௌதம் கேட்குறாங்க, இப்போ எதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, என்ன மாப்பிள்ள இப்படி சொல்கிறீங்க, நான் என் பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய வரதட்சணை இருந்தாங்க வாங்கிக்கிடுங்க அப்படிங்கும்போது, என்னது வரதட்சணையா, இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, அப்புறமா எதுக்காக தாரிங்க அப்படிங்கும்போது, என்ன மாப்பிள்ள இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் செய்யக்கூடிய சீர்வரிசை, இதனால அதை வாங்கிக்கிடுங்க அப்படிங்கும்போது, உங்கள்கிட்ட யாராவது வரதட்சணை கேட்டாங்க அப்படின்னு சவுந்தலாவை பார்த்து கௌதம் கேட்கவும் சவுந்தலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மதுமிதாவோட அப்பா சொல்கிறாங்க, அப்படிலாம் எங்கள் யாருமே கேட்கல, இது நாங்களாக தான் விருப்பப்பட்டு தாரோம், தயவு செய்து வாங்கிக்கிடுங்க அப்படிங்கும்போது, அப்போ கௌதம் சவுந்தலாவை கூப்பிடுறாங்க. சவுந்தலா பக்கத்தில் வராங்க, என்னக்கா நீ ஏதாவது வரதட்சணை கேட்டியா அவங்ககிட்ட அப்படிங்கும்போது, ஐயோ நானும் ஒன்று கேட்கல கௌதம் அப்படிங்கிறாங்க. அப்போ மதுமிதாவோட அப்பாட்ட சொல்கிறாங்க, நானும் அவங்ககிட்ட வரதட்சணை கேட்டேன் அப்படின்னு சவுந்தலா கேட்கும் போது மதுமிதாவோட அப்பாவும் சொல்கிறாங்க, ஐயோ அப்படிலாம் அவங்க ஒன்றுமே கேட்கல அப்படின்னு பொய் சொல்லியிருந்தாங்க. அப்போ சவுந்தலா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, 25 லட்ச ரூபா பணத்தை 25 பண்ணாக்கி எப்படி இவங்க ஏற்பாடு பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சவுந்தலா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அடுத்து கௌதம் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க சரி, ஆனால் இதை நான் வாங்கிக்க மாட்டேன், இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறவும் அப்போ மதுமிதா கௌதம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சவுந்தலா அவங்க அண்ணன்ட்ட சொல்கிறாங்க, எப்படி இவங்க இவ்வளோ பணத்தையும் நகையும் இவங்க ரெடி பண்ணினாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லவும், அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு சவுந்தலாவோட அண்ணனும் சவுந்தலாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கௌதமும் மதுமிதா அவங்க வீட்டுக்கு வரதுக்காக கிளம்புறாங்க. ஸ்னேகா அதுக்கப்புறமா மதுமிதாவை சந்திப்பாங்களா, அவங்க உண்மையை சொல்லுவாங்களா, அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.